கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள சுர்ஜித் மற்றும் அவர் தந்தை சரவணனிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இருவரையும் தனித்தனியாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க கேட்கலாம். அமுல் ஜெய்சிங், நாட்டையே உலுக்கிய கவின் ஆணவ கொலை தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மற்றும் அவரது தந்தையிடம் தனித்தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதை அண்மை செய்தியாக பார்க்க முடிகிறது. இந்த விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக ராம்குமார், தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த ஐடி ஊழியரான கபில் செல்வ கணேஷ் கடந்த மாதம் 27ஆம் தேதி பாளையங்கோட்டை கேடிசி நகரில் வெட்டி ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கவினின் காதலி சகோதரரான சுர்ஜித் கைது செய்யப்பட்டார். மேலும் காவல் உதவி ஆய்வாளர்களான சுர்ஜித்தின் தந்தை சரவணன் மற்றும் தாய் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக கடந்த மாதம் 30ஆம் தேதி சரவணன் கைது செய்யப்பட்டார். தந்தை மகன் இருவரும் பாளை மத்திய சிறையில் விசாரணை கைதிகளாக அடைக்கப்பட்டனர். இதற்கிடையே இந்த வழக்கு நெல்லை மாநகர போலீசாரிடமிருந்து சிபிசிஐடி போலீசாருக்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டது. தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை 8 வாரங்களுக்குள் முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கிறது. இதன் பேரில் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தற்பொழுது தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். சிபிசிஐடி போலீசார் சுர்ஜித்தின் சகோதரி பாளையங்கோட்டை போலீசார் உட்பட பலரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தினர். சுர்ஜித்தின் தாய் கிருஷ்ணகுமாரிக்கும் வருகிற 15ஆம் தேதிக்கு சிபிசிஐடி காவல் நிலையத்திற்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் கைதான சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி சிபிசிஐடி தரப்பில் டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் மற்றும் இன்ஸ்பெக்டர் உலகராணி ஆகியோர் நெல்லை மாவட்டம் 2வது கூடுதல் அமர்வு வன்கொடுமை தடுப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு நீதிபதி ஹேமா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதில் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோர் ஆயுதம் தங்கிய போலீஸ் பாதுகாப்புடன் நேற்று காலை 11:50 மணி அளவில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். இந்த சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் நவரோஜ் மற்றும் சுர்ஜித்தையும் தந்தை சரவணனையும் 2 பேரையுமே 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதியிடம் நேற்று அனுமதி கோரினர். இதற்கு சுர்ஜித் தரப்பில் வக்கீல் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். கோர்ட்டில் சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேலாக காரசாரமான வாதம் நடந்தது. இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதி வழக்கையும் நேற்று மதியம் 1 மணி அளவில் சிறிது நேரத்திற்கு ஒத்திவைத்தார். மீண்டும் இந்த நீதிமன்ற விசாரணையில் நேற்று மாலை 6 மணி அளவில் அந்த நீதிபதி ஹேமா முன்னிலையில் சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணனை போலீசார் ஆஜர்படுத்தினார்கள். அப்போது இருதரப்பு ஆவணங்கள் மற்றும் வாதங்களின் அடிப்படையில இந்த தந்தை மகனை 2 நாட்கள் சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி நேற்று அனுமதி அளித்து உத்தரவிட்டார். மேலும் இன்று 13ஆம் தேதி நாளை 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மீண்டும் அவர்களை நீதிமன்ற காவலில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணனை சிபிசிஐடி போலீசார் காவலில் எடுத்து விசாரிக்க அங்கிருந்து அழைத்து சென்றார்கள். இந்த நெல்லை ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி சார்பு ஆய்வாளர் சரவணன் இருவரையும் காவலில் எடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் இருவரையும் தனித்தனியாக விசாரணை எடுத்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது கூடுதலாக விசாரணை செய்வதற்காக நாகர்கோவில், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் சிபிசிஐடி உயர் அதிகாரிகள் தற்பொழுது நெல்லை மாவட்டம் இந்த சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அந்த வருகை தந்த அந்த காட்சிகளை நம்மால் காண முடிந்தது. தொடர்ந்து இன்னும் ஒரு நாட்களே நாளை மட்டுமே இருக்கிற இந்த சூழ்நிலையில் நாளை மாலை 6 மணிக்குள் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஒப்படைக்க வேண்டும். இந்த நிலையில் தற்பொழுது இந்த விசாரணையானது தீவிரமடைந்திருக்கிறது. இதனுடைய உண்மைத்தன்மை இன்னும் வரும் நாட்கள்ல வெளிவரும். சிபிசிஐடி அதிகாரிகளும் இருவரிடம் தனித்தனியாக தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். அமுல் ஜெய்சிங், இந்த விசாரணை போது சுர்ஜித் மயங்கி விழுந்ததாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் அவர் இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்துள்ளாரா? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக நேற்று 6 மணிக்கு சிபிசிஐடி காவல் அதிகாரிகள் வசம் சரவணன் மற்றும் அவரது மகன் ஆணவ கொலை செய்த சுர்ஜித் இருவருமே சிபிசிஐடி காவலில் ஒப்படைக்கப்பட்டார்கள். தொடர்ந்து அவர்களுக்கு நேற்று பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்கு உடற்பரிசோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து அதன் பேரில் தான் அவர்கள் அழைத்து சென்றிருக்கிறார்கள். நேற்று இரவு தந்தை சரவணுடைய கையில் ஒரு புலி படம் டாட்டூ போடப்பட்டிருந்தது. அந்த டாட்டூ ஏன் என்ற கேள்விகளை எழுப்பினார்கள். உடனே அவரது தந்தை சரவணன் அதிர்ச்சி அடைந்தார். இந்த முதல் கேள்வியிலேயே கேட்டவுடன் அவருக்கு
மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார். தொடர்ந்து அவர் தண்ணீர் தெளித்து அவருக்கு முதலுதவி செய்யப்பட்டது. தற்பொழுது உடல்நலமாக இருக்கிறார் என்று சிபிசிஐடி வட்டாரங்கள் தரப்பும் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து நாம் இது குறித்தும் சிபிசிஐடி அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது இரண்டு பேருமே விசாரணைக்கு ஒத்துழைத்து வருகிறார்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ராம்குமார். அமுல் ஜெய்சிங், தகவலுக்கு நன்றி.